அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இந்த அதிரன் அக்ரோ ஃபார்ம்லேருந்து பேசுகிறோம். எங்கள் தோட்டத்திற்கு இன்று வந்து நம்முடைய பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மூத்த விஞ்ஞானி டாக்டர் ரிச்சர்ட் கென்னடி அவர்கள் வந்து நம்ம தோட்டத்தில் வருகிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். நாங்கள் வந்து இது ஒரு அதிரன் அக்ரோ ஃபார்ம் முக்கிய ஒரு முழு இயற்கை சார்ந்த ஒரு பண்ணை. நாங்கள் வந்து இந்த ஒரு தென்னை, மா, வாழை மற்றும் எல்லா காய்கறிகள், மரங்கள், பழமரங்கள் எல்லாம் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கிறோம். மேலும் நாங்கள் இங்கே வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறோம். அப்புறம் மீன் அமிலம் தயாரிக்கிறோம். அப்புறம் வந்து மற்ற இயற்கை சம்பந்தமான உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இந்த போரான் சித்துக்குறவு அப்படின்னு உள்ள மரங்களுக்கு வந்து இயற்கையாட்டுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய எருக்கலை அந்த மாதிரி அதுலேருந்து தயாரித்து அந்த மாதிரி பண்ணுறோம். அந்த மாதிரி இயற்கை சார்ந்த விவசாயம் இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன இருக்குல்ல, இது வந்து எங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம் ப்ரொடியூஸு. அதில் வந்து மண்புழு வரும். அதில் வந்து நாங்கள் வந்து அசோஸ்பைரில்லம், அப்புறம் வந்து அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, அப்புறம் வந்து மீன் அமிலம் நீங்களே இங்கே அப்ளை பண்ணுறீங்களா? நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் எங்களுடைய மரங்களுக்கு வைக்கிறோம். அதுக்கப்புறம் யாரும் கேட்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் வந்து இதை வந்து இந்த மீன் அமிலம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா சார்? நாங்களாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? மீன் அமிலம் வந்து நாங்கள் அந்த மார்க்கெட் வடசேரி மார்க்கெட்லேருந்து வேஸ்ட்டாக போகக்கூடிய மீன் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து மீன் கழிவுல அது ஏற்கனவே அவங்க வந்து எப்படி என்ன பண்ணணும்னு தெரியாமல் எப்படி ரொம்ப இருக்குது. அது நாங்கள் வாங்கிட்டு வந்து அதில் நல்ல வெல்லம் போட்டு சர்க்கரை, அதாவது என்ன ரேஷியோவில் போடுவீங்க? அது 1:1 தான். அதாவது 10 கிலோ வேஸ்ட்னா 10 கிலோ சர்க்கரை போட்டு ஒரு நல்ல கலக்கி ஒரு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 30 to 45 டேஸில் நல்ல ஒரு மீன் அமிலம் உருவாகிடும். அந்த சக்கையை என்ன பண்ணுவீங்க? சக்கையை வந்து மரங்களுக்கு நாங்கள் போட்டுருவோம். அதுவும் நல்ல உரமாக இருக்குது. இயற்கை உரமாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த மண்புலத்துலேயே எங்களுக்கு அந்த வெர்மி வாஷ் சொல்லுவாங்களே, அந்த வெர்மி வாஷும் எங்களுக்கு இங்கே கிடைக்குது. அது சேல்ஸ் பண்ணுறீங்களா? அது சேல்ஸ் பண்ணுறோம். அதை எப்படி பயன்படுத்துறீங்க வெர்மி வாஷ்? அதை வந்து மரத்துக்கு வந்து தண்ணி விட்டு கலக்கி ஒரு 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 டைல்யூட் பண்ணி கலக்கி விடுக்கிறோம். ஓகே சார். இந்த மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுறீங்க சார்? அதுக்குள்ள பேஸ் மெட்டீரியல் என்ன போடுறீங்க அடியில்? அது வந்து நாங்கள் நல்ல சுத்தமான அந்த மாட்டு சாணம், எங்கள்கிட்டயே மாடு இருக்குது. உங்கள் மாடு சாணி தான் பயன்படுத்துகிறோம். அப்புறம் தேவைப்பட்டு தான் வெளியிலேருந்து நாங்கள் வாங்கிடுறோம். வாங்கி அந்த மாட்டு சாணியை வந்து போட்டு அதில் வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து ஒரு மானியத்தில் இந்த ஒரு மண்புழு உர கூட வந்து தந்தாங்க. அதில் வந்து மண்புழு எல்லாமே தந்தாங்க முதல்ல. அப்புறம் அதில் அந்த மண்புழு வச்சே நாங்கள் ஒரு உற்பத்தி பண்ணி இப்போ எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே தோண்டினாலும் மண்புழுவாக தான் இருக்கும்ல. உள்ளே வந்து ஒரு தோட்டத்தினுடைய ஒரு அமைப்பே அப்படியே நல்ல வளமான மண்ணாடு மாதிரி புல்லுன்னு இருக்கும் மண். இப்போ இந்த ஒரு டேங்க் அந்த ஏறக்குறைய 4-5 டேங்க் கட்டியிருக்கீங்க. இந்த ஒரு டேங்குக்கு எவ்வளவு சாணி தேவைப்படும்? நாங்கள் வந்து ஒரு 1.5 டிராக்டர் சாணி தேவைப்படும். ஒரு 7,000 ரூபாய்க்கு உள்ள சாணி தேவைப்படும். அந்த மண்புழுவெல்லாம் நீங்களே ஜெனரேட் பண்ணுறீங்களா இல்லை ஒரு டேங்குக்கு எவ்வளோ விடுறீங்க அந்த மாதிரி எதுவும்? இல்லை, நாங்கள் ஏற்கனவே மண்புழு முதல்ல வந்து அரசாங்கத்துலேருந்து தந்தாங்க எங்களை மண்புழு. அதில் பண்ணோம். அப்புறம் அப்படி கண்டினியூஸாக நாங்கள் வந்து எங்கள்கிட்ட எங்கள் மண்புழுவை தான் நாங்கள் கொடுப்போம். இதுக்கு வந்து ஒரு 3 கிலோ அளவில் மண்புழு. ஒரு டேங்குக்கு 1.5 லோடு சாணி, ஒரு 3 கிலோ. எவ்வளோ நாள் தயாராகிடும் சார்? இது வந்து ஒரு 45 டேஸில் 45 டேஸில். இதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் தெளிக்கிறீங்களா? இல்லை என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து வேறு அந்த நல்ல அதுக்கு மண்புழுக்கு வந்து இது கொடுத்தாலும் நம்ம ஒரு இயற்கையான முறையில் நல்ல அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிற முறையில் நாங்கள் தயிர் இருக்குல்ல, நல்ல தயிர், நாட்டு மாட்டு தயிர் தான் வாங்கிட்டு வருவோம். தயிர் வாங்கி அதை நல்ல அதில் வந்து சர்க்கரையும் விட்டு அவருக்கு கலக்கி அப்படியே அதில் தயிர் விடுவோம். தயிர் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை? அது ஒரு மாதம் ஒரு தடவை கொடுப்போம். ஒரு 2 முறை கூட ஒரு 10 லிட்டர் தயிர் வாங்கி அப்படி கலக்கி விடுவோம். அது போக இடையில வந்து நல்ல மாட்டு சாணத்தை நல்லா கரைச்சி வச்சுருப்போம். அதையும் அப்படி விட்டுட்டே இருக்கும். விட்டு ஒரு லெவல் எடுத்துருவோம். திருப்பி அடுத்த மாட்டு சாணத்தை கலக்கி விடுவோம். திருப்பி அடுத்த லெவலில் எடுப்போம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துருவோம். இந்த மாடு வளர்க்குறது, மாடு சாணி எங்கே பயன்படுத்துறீங்க? இது திரும்பவும் இது மண்புழு உரமாக மாதிரி இது நம்ம தோட்டத்துக்கு இதுதான் பயன்படுத்துறீங்க. என்னென்ன பயிர் வச்சிங்க சார்? இங்கே வந்து நான் நல்ல தென்னை வச்சுருக்கிறோம். நல்ல நாட்டு தென்னை மரம் தான் இருக்குது எங்கள்கிட்ட அதிகம். அது ஈத்தாமொழி தென்னை மரம் இருக்குது. அது போக எங்கள்கிட்ட வந்து நல்ல மாமரம், எல்லா மாமரத்துலையும் எல்லா வசதியும் இருக்குது. எல்லா ரகங்களும் இருக்குது. இமாம் பசந்து, அப்புறம் நம்ம நாட்டு ரகம் எல்லாம் பங்கனப்பள்ளி எல்லா ரகமே, நீளம் எல்லாமே. செங்கவருக்கை, திருவரம்பு இதெல்லாம் அறிமுகப்படுத்துறீங்க இல்லையா? செங்கவருக்கையெல்லாம் இருக்குது. செங்கவருக்கை எங்கள்கிட்ட
இதெல்லாம் நம்ம நாட்டு ரகங்கள். ஆமாம். வேற தென்னை பலாவில் என்னென்ன வச்சுக்கிறீங்க? பலாவில் வந்து வியட்நாம் ஜாக் இருக்குது, அப்புறம் நம்மள நாட்டு மரம் இருக்குது, செம்பருத்தி செம்பருத்தி இருக்குது, அப்புறம் கேரளாலேருந்து ஒன்று தந்தாங்க. அது வெரைட்டி எனக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் நல்ல கேரளாலேருந்து ஒரு நல்ல ஒரு சக்கரத்து. நான் இந்த வெளியூர்கள் போகும்போது அங்கங்கே எது மரம் கிடைக்கும் அதை வாங்கி கொண்டு வச்சுருவேன். எல்லாம் எங்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பைசஸ் கார்டனே இருக்குது எங்கள்கிட்ட. எல்லாமே எல்லா விதமான ஸ்பைசஸ் இருக்குது. என்னென்ன ஸ்பைசஸ் வச்சுக்கிறீங்க? எங்கள்கிட்ட வந்து கிராம்பு இருக்குது, அப்புறம் பட்டை இருக்குது, லவங்கம் ஏலக்காய் இருக்குது, அப்புறம் வந்து ஜாதிக்காய் இருக்குது, அப்புறம் அந்த ஆல் ஸ்பைசஸ் இருக்குது, அப்படி கருவேப்பிலை இருக்குது, எல்லா ஸ்பைஸ், புளி எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு இயற்கையாகவே ஒரு நறுமண பயிர்கள் தோட்டம். அதுபோக எங்கள்கிட்ட வந்து மூலிகை தோட்டமும் இருக்குது. மூலிகையும் நிறைய நாங்கள் இங்கேயே நாங்கள் வந்து ஒரு நண்பர் வந்து மூலிகை தோட்டம் காலேஜில் வந்து எங்களுக்கு மூலிகை தோட்டம் வேணும் சார், உடனே தாங்க அப்படின்னாரு. நாங்கள் இங்கேயே எங்களுக்கு 60 விதமான மூலிகை நாங்கள் எடுத்து கொடுத்தோம். நான் தொட்டில் வச்சு 60 விதமான எங்கள் லோக்கல்லே எங்கள் இடங்கள்லே இருக்குது, எடுத்து கொடுத்தோம். குமரி மாவட்டம் வழக்கமாக சார் மூலிகை பயிர்களுக்கு பேர் பெற்றது. இதெல்லாம் நிறைய வைத்தியர்கள், ஆசான்கள், பாலப்பள்ளம் ஆசான், காட்டுக்கடை ஆசான், திருசனங்கோப்பு ஆசான், மூலச்சல் ஆசான், இந்த மாதிரி நிறைய நாட்டு மருத்துவங்களை அந்த பகுதியில் பிரபலமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம குமரி மாவட்டத்தில் மூலிகை வளம் நிறைந்த மாவட்டம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருந்துவாழ் மலை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருந்துவாழ் மலையில் எல்லா விதமான மூலிகைகளும் அங்கே ஒரு ட்ரெஷர் மாதிரி அதில் பொக்கிஷமாக இருக்குது. அந்த வகையில் இங்கே நம்முடைய இந்த ஏரியா, இந்த வட்டாரத்தோட பேர் என்ன சார்? இது அவையாரம்மன் கோயில். அவையாரம்மன் தாடகை மலைக்கு தாடகை மலையோட தாடகை மலையோட அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இதில் மூலிகைகளை நீங்கள் சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய பணி. இது ஒரு கன்சர்வேஷன் ஒரு பணியை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இது ஒரு பாராட்டுக்குரிய பணி சார். வேறு வரும்போதெல்லாம் நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் அங்கே இப்போ பறக்க விட்டுருக்கீங்களா சார்? பட்டர்ஃப்ளை தனியாக ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் மாதிரி வச்சுருக்கோம் சார். குழந்தைகள்லாம் இந்த ஸ்கூல் பள்ளி மாணவர்கள்லாம் இங்கே வருவாங்க. அவங்கள வந்து நாங்களே கூட்டி வந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி எல்லாம் இது என்ன சொல்ல. அப்போ வந்து பட்டர்ஃப்ளை கண்டா அந்த குழந்தைகள் வந்து மிக சந்தோஷமாக இருக்கும். அதுக்காண்டி பட்டர்ஃப்ளை கார்டன் வச்சுருக்கிறோம். அதில் வந்து நிறைய அதுக்கு பட்டர்ஃப்ளைக்காண்டு உள்ள செடி கொடிகள்லாம் வச்சுருக்கிறோம். அதில் வந்து நிறைய இருக்குது. நல்லா ஏதாவது இயற்கையான தேனீச்சை இருக்கிறோம். அதனால ஒரு இயற்கை தேனி வளர்க்குறது என்ன கான்செப்ட்? இயற்கையாக அதாவது எங்களுக்கு உங்களுடைய இல்லை தேனீக்கு வந்து தேனி எடுக்கிறது இல்லை நாங்கள் அதிகம். அது வந்து எங்களுக்கு இந்த அதனுடைய ஒரு பொலினேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மருந்து சேர்க்கைக்காண்டி நாங்கள் வந்து அதை தேன் பெட்டிகளை நாங்கள் வந்து இப்போ வந்து வளர்த்துட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து விளைச்சலும் நல்லா இருக்குது. தென்னை மரம் நல்ல விளைச்சலும் நல்லா இருக்குது. நல்ல ஒரு மனசுக்கு ஒரு அமைதியான ஒரு தொழிலாட்டு விவசாயம் நெளிந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் இயற்கை விவசாயம் மூலம் மக்களுக்கு ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு விளைபொருட்களை கொடுக்கலாம் அப்படின்னு இது மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறீங்களா? ஆமாம், நிறைய மக்களுக்கு ஊர் மக்கள் நாங்கள் வருவாங்க. அந்த நாங்கள் வந்து இங்கே ஒரு அரசாங்கத்துலேருந்தே ஒரு இயற்கை விவசாயிகள் ஒரு குழு இருக்குது. அதிலெல்லாம் நாங்கள் உறுப்பினராக இருக்கோம். அவங்களெல்லாம் இங்கே வந்து அவங்க வந்து இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த என்னென்ன இயற்கையாக என்ன தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்குறோம். கல்லூரி மாணவர்கள், விவசாய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள்லாம் இங்கே வந்து தங்கியிருந்து இங்கே எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. வெரி குட் சார். உங்களுடைய சமூக பணி பாராட்டுக்குரியது. வேறு உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க? இன்னும் பண்ணையில் நீங்கள் இவ்வளோ எதிர்காலம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு புதுமையான ஒரு நோக்கில் செய்துபட்டுருக்கீங்க. லாபம் இல்லாத ஒரு செயல் இது. இதில் முக்கியமாக உங்களுடைய தெரியுறதெல்லாம் உங்களுடைய எதிர்கால சந்ததியை பற்றிய வளம். எதிர்கால சந்ததியை வளமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் நீங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கீங்க. இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. இது தோட்டக்கலை, முக்கியமாக நான் பார்க்குறதுலாம் தோட்டக்கலை. இது சம்மந்தமான உங்கள் எதிர்கால திட்டம் என்ன? நெல் விவசாயம் எதாவது பண்ணுறீங்களா? வேறு ஏதாவது? நெல் விவசாயம் பண்ணுறோம் நாங்கள். அதுவும் இயற்கை சார்ந்த விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் கூட இந்த மீன் அமிலம், எங்களுடைய வெர்மி கம்போஸ்ட்டு அதெல்லாம் அது இட்டு தான் நாங்கள் வந்து அதை விதை நிறுத்திலாம் பண்ணியிருக்கோம். விதை நிறுத்திலாம் வந்து மீன் அமிலம் வச்சு விதை நிறுத்தி பண்ணுறோம். அதுபோக வந்து எல்லா அதுக்கு இடுபொருட்கள் எல்லாமே நாங்கள் வந்து இயற்கை சார்ந்த சாணியெல்லாம் அடித்து, அப்புறம் வேப்பலை, இந்த மாதிரி பஞ்சகாவியெல்லாம் உற்பத்தி பண்ணி இல்லை அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் எதிர்கால திட்டங்கள் என்ன சார்? அது எதிர்காலத்தில் வந்து என்ன, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை, எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு தலைமுறைக்கு வந்து இயற்கை விவசாயம் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்காண்டி ஒரு க்ரீன் ஹவுஸ்லாம் ஒன்று போடணும்னு வச்சுருக்கிறோம் நாங்கள். அதுபோக அந்த மூலிகை செடிகளை வளர்த்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அப்படின்ற மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கோம்.
அப்போ இது உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்கால திட்டம் ஒரு சமூக சேவை சார்ந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இயற்கையோடு ஏந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மக்கள் திரும்ப ரீஇன்ட்ரடியூஸ் நம்ம அப்படிதான் இருந்தோம், தொலைச்சிட்டோம், அதை திரும்ப உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிறீங்க. மறு உருவாக்கத்தில் ஈடுபட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து விவசாய தோட்டக்கலை சங்கத்தினுடைய தலைவராட்டி இருக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில். நீங்கள் கூட வந்திருக்கீங்க, நிறைய எங்களுக்கு ஆலோசனைகள்லாம் தந்திருக்கீங்க. அதுபோல் அந்த ஒய்ஸ்கா இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பில் நான் தமிழ்நாட்டு தலைவராக இருக்கேன். அது மூலமாக நிறைய மரங்கள்லாம் நட்டு ஒரு 2 லட்சம் மரங்களுக்கு மேலே நட்டுருக்காங்க. மரக்கன்றுகள் நாங்களும் உற்பத்தி பண்ணி எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். யாராவது மரம் தேவைப்படுறதுனா கூட எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து மரக்கன்றுகள் இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப பாராட்டத்தக்க முன்முயற்சி சார். குறிப்பாக இன்றைக்கி இந்த உலகத்துக்கு உள்ள தேவை என்னென்னா, நம்ம மூதாதையர்கள் எல்லாம் வாழ்ந்தது பார்த்திங்கன்னா இயற்கையோடு இயந்த வாழ்க்கை. காட்டில் வாழ்ந்தாங்க, காட்டில் உள்ள உணவுகளை சாப்பிட்டாங்க. பிறகு விவசாயம் செய்ய ஆரம்பித்த போது அவங்களுக்கு இயற்கை விவசாயம் தான், சாம்பல், இந்த இலைத்தலைகள், சாணி, கோழி எரு, இது மாதிரி தான் விவசாயம் செய்துட்டு இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு தான் நமக்கு இந்த ஒரு பசுமை புரட்சி அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய பூச்சி மருந்துகள், செயற்கை உரங்கள் இதெல்லாம் கொண்டு வந்த பிறகு தான் நம்ம விவசாயத்தில் நிறைய மறுமலர்ச்சி செய்தோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நம்முடைய ஹெல்த்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டோம். நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அதிக அளவில் நியூ ஜென்ரேஷன் கெமிக்கல்ஸை பயன்படுத்துறதுனால நிறைய கேன்சர் போன்ற பல கொடிய நோய்கள் இன்றைக்கி சமூகத்தில் பரவிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் நம்ம சமூக ஆர்வலர்கள், உங்களை மாதிரிப்பட்ட சமூக ஆர்வலர்கள் அந்த பழைய நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு அவசியத்தை நீங்கள் உணர்ந்துக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைக்கி இயற்கை வேளாண்மையை திரும்ப மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் எடுத்துக்கீங்க, அது பாராட்டுக்குரியது. குறிப்பாக இது இங்கே வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க? இங்கே வரவங்களுக்கு நீங்கள் இன்புட், அதில் ஏதாச்சும் ப்ராடியூஸு? ஆமாம், நாங்கள் வந்து இப்போ வரக்கூடியவங்களுக்கு வந்து இப்போ இன்புட் அப்படின்னா நாங்கள் வெர்மி கம்போஸ்ட் கொடுப்போம், மண்புழு உரம் கொடுப்போம் அவங்களுக்கு. அப்புறம் மீன் அமிலம் கொடுக்குறோம். அப்புறம் வந்து வெர்மி வாஷ் அப்படிங்கிறது அது கொடுக்குறோம். நாங்கள் வந்து அசோலாவும் நாங்கள் வளர்க்குறோம். அசோஸ்பைரலாம் அது நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் நாங்கள் மீன் வளர்க்குறோம். அங்கே பண்ணை குட்டையை வச்சு ஒரு ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி மீன் வளர்க்குறோம், மீன்லாம் வளர்க்குறோம். அப்புறம் அது கொடுக்குறோம். அப்புறம் இங்கே வரவக்கூடியவங்களுக்கு இப்போ மாமரம்லாம் எங்களுக்கு நிறைய காய்ச்சிருக்குது. ஆனால் இப்போ இங்கே அந்த அளவுக்கு விலை இல்லை. அப்படி இருக்கும்போது வரக்கூடியவங்களுக்கு இலவசமாட்டு மாமரம் மாங்காய்லாம் கொடுத்துட்ருக்காங்க, வாழை எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு முன்முயற்சி. தான் பெற்ற இன்பம் இந்த பெருகை வையகம்ன்ற மாதிரி நான் மட்டும் இந்த இயற்கை உணவு இயற்கையோடு இயந்து வாழ்றது மட்டுமல்ல, வருகிறவர்களும் அதோட பயனை தூக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு இந்த இயற்கை உணவுகள், இயற்கை உரங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களோட ஃபீட்பேக் எப்படி நீங்கள் கொடுத்த பின்னாடி? அவங்க எல்லாருமே இப்போ வந்து போன வாரம்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரசகதலி வாழைக்கொலை வந்துச்சு. நான் எல்லாத்துக்கும் நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்தோம். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு மிக அருமையாக இருந்தது அப்படின்னா. அதான் அவங்களுக்கு சொன்னால் கடையில் வாங்கக்கூடியதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் தெரியுது அப்படி. அதுமாதிரி மாம்பழம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு சுவையாக இருக்கும். சில நேரங்களில் வந்து கடையில் வாங்கக்கூடிய மாம்பழத்தில் இங்கே புழு எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் எங்கள் மாம்பழத்தில் சில நேரத்தில் உள்ள புழு இருந்தாலும் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து சத்துள்ளது தான், அது ஒரு சத்துள்ள ஒரு இதுதான். அப்புறம் தேங்காய் கொடுத்து, அந்த தேங்காய்க்குமே நாங்கள் வந்து இது நல்ல காய்க்கிறதுனால அதுவும் ஆர்கானிக்காக தான் தேங்காய் இருக்குது எங்கள்கிட்ட, இயற்கையான தேங்காய் தான். அதுலேருந்து நாங்கள் இது கூட தேங்காய் எண்ணெய் கூட எடுக்கிறோம். அதோட சட்னிகள் கூட ரொம்ப சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். வீட்டுக்கெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மிளகை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மிளகுல பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொடி மிளகு தென்னை மரத்தில், இல்லை பாக்கு மரத்தில், அது நாங்கள் வச்சுருக்கோம், பலா மரத்துலலாம் நீங்கள் வளர்க்கலாம். இப்போ இந்த புதர் மிளகு, செடி மிளகு, இது ஒரு தொழில்நுட்பம். செடியை மிளகை தொட்டியிலே வளர்க்கலாம். இதை பற்றி நீங்கள் ஒரு திடல் மேலே ரூஃப் கார்டனில் ஷேட் நெட் போட்டு இந்த மிளகுகளை அறிமுகப்படுத்துறீங்க. இதை பற்றி உங்களுடைய இது வந்து எங்களுக்கு வந்து இந்த நம்முடைய பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்துலேருந்து தந்தாங்க. அது வந்து நாங்கள் ஒரு 6 மாதமாக அதை வைத்து வளர்த்து கொண்டிருக்கோம். அதனால் அந்த அதில் நல்ல க்ரோத் இருக்குது. மேலே வந்து ஒரு 30 செடிக்கிட்ட எங்கள்கிட்ட இருக்குது. 30 பேக்கில் வச்சு நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். அது நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. நாங்கள் என்னென்னா இயற்கை உரங்களை விட்டு அதை வளர்த்துட்ருக்குறோம். அதில் வந்து இனிமேலும் அது வரும்போது நல்ல எங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். வெரி குட். ஏன்னா இது ஒரு புதிய ஒரு கோணம். இன்றைக்கி விவசாயிகளுக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம்னா, இந்த மிளகு அப்படின்றது கேரளா இல்லைன்னா பேச்சிப்பாறை போன்ற மலைப்பாங்கான இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ உங்களுடைய முயற்சி இந்த மாதிரிப்பட்ட சமதளங்கள்லையும் டிராபிக்கல் பிளைன்ஸ்லையும் வீட்டில் எல்லாருமே விருப்பம் உள்ளவங்க எல்லாம் ஒரு மிளகை வளர்த்துக்கலாம், தொட்டியில் வளர்த்துக்கலாம். வீட்டுக்கு வேண்டிய மிளகு அவசியமாக எல்லா வீட்டுக்கும் தேவைப்படுகிற மிளகு உற்பத்தி பண்ணலாம். அப்போ இந்த செடி மிளகு அப்படின்றது ஒரு புதுமையான முயற்சி.
இதில் எதுவும் இடர்பாடுகள் இருக்கா உங்களுக்கு? சில நேரங்களில் வந்து இலைகள் வந்து வெளிநிறமாக வருது. அதுவும் அந்த இது சொல்லுவாங்க சரம் காய் பிடிக்கிறது அப்படிங்கிறது பாதியிலே நின்றுது. சில பாதிக்கு மேலே பிடிக்க மாட்டேங்குது. இதில் அந்த சரம் பிடிக்காமல் இருக்க பார்த்தீங்கன்னா இது நீர்வழி மருந்து சேர்க்கை நடக்கிறது. அதனால் என்ன பண்ணலான்னா நீங்கள் தண்ணி அந்த சரங்கள் உற்பத்தி ஆகிற டைமில் பூ மலர்கிற டைமில் கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாம். இல்லைன்னா அந்த மீன் அங்கெல்லாம் சொல்கிறீங்களா அந்த இயற்கை இதுகளை கலந்து தெளிக்கிறதுனால 2 in 1 உரமும் ஆகி போயிடும், அந்த பாலினேஷனும் நடந்துடும். அதனால் உங்களுக்கு அந்த சரத்தில் சீரான அந்த காய் பிடிப்பு கிடைக்கும். இலைகள் விழுறது கொஞ்சம் இந்த தலை சத்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. கொஞ்சம் தலை சத்து ஆல்-19 போட்ட உரங்களை கொஞ்சம் இல்லைன்னா இயற்கையாக கிடைக்கிற வெர்மியோட இந்த அசோஸ்பைலம் பாஸ்போபாக்டீரியா நீங்கள் கலந்து கொடுக்கறதுனால அந்த வெளிகளெல்லாம் போயிடும். ஸோ இதோடைய முடிவு உங்களுக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய அந்த விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விவசாயிகளும் வீட்டில் செடி மிளகு வளர்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழியை காட்டும். இது ஒரு புதுமையான முயற்சி. உங்களோட முயற்சி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நன்றி.